ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு. அவரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகல. மேடம் வி.கே. சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சமயத்துல மேடம் வி.கே. சசிகலா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப திரு விஜய் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வந்த மாதிரியே அதே மாதிரியே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வராரு. நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து அவரும் அந்த நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி அடைஞ்சிடுறாரு. இப்படி வெற்றி அடைஞ்ச உடனே முதலமைச்சர் பதவியை கையில வச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு? டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு. தனக்கு முதலமைச்சர் பதவியை கையில கொடுத்துட்டு போன மேடம் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு. கூட நம்பி வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு. செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாரு. இது மட்டும் இல்லாம பல முன்னாள் அமைச்சர்கள், பல மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லி தன்னோட கையில பவர் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியை விட நீக்கினாரு, இவரை கட்சியை விட நீக்கினாருன்னு சொல்லி நான் தான் பவர் சென்ட்ரு, நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையுமே பண்ணாரு. இப்ப அவர்கிட்ட பவர் இல்லை. இப்ப இன்னொருத்தர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிட்டாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கையில பவர் இருக்கும் போது அவரு பல பேருக்கு துரோகம் பண்ணாரு. இப்ப அவருக்கு ஒரு சிலர் துரோகம் பண்றாங்க. லைஃப் இஸ் கருமாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சோசியல் மீடியால பயிரிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே கண்டிப்பாவே உண்மையான விஷயம் தான்.